Hello guys, this is Vignesh. ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸோட எல்லா சினாரியோஸுமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு மேலே லைக் பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வேறு எந்த சினாரியோஸும் இல்லை. ஸோ அதனால் அந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸில் இருக்க ஒரு சில கொஷின்ஸை நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது லேட்டர் நம்ம கொஞ்சம் மற்ற டாபிக்ஸோட பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு பேசிக் லெவல் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸில் நம்ம பார்த்தா போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இன்றைக்கி கொஷின்ஸு ஐ ஹாவ் 2 கொஷின்ஸ். அதாவது ஒரு கொஷினில் சப் கொஷினாக 5 இருக்கும். ஸோ நமக்கு 10 கொஷின்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த 10 கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் இதுதான் அந்த சீரியஸ். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள் இன் த சீரியஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கான்சனன்ட்ஸ்னால் என்ன, வவல்னால் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னாலுமே நான் சொல்கிறேன். AEIOU இது 5மே வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் வர ரிமைனிங் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்டுமே வந்து நமக்கு கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நமக்கு கொஷின் என்னென்னா ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள் இன் த சீரியஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு என்ன வரணும், ஆல்ரெடி நமக்கு என்ன நம்ம நேற்று நம்ம பார்த்த வரைக்கும் சேம் கான்செப்டில் ஒரு கான்சனன்ட் இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள். ஸோ இப்படி இருக்கணும். அதாவது ஒரு கான்சனன்ட் இருக்கணும், அந்த கான்சனன்ட்டில் இமீடியட்லி அடுத்தது நமக்கு சிம்பிள் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம இந்த சீக்வன்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி எத்தனை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள் இன் த சீரியஸ். ஸோ ஒரு கான்சனன்ட்டு, அந்த கான்சனன்ட்க்கு அடுத்தது வந்து நமக்கு ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த சிம்பிள்னு இல்லை, ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணும். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, எப்பயுமே வந்து கான்சனன்ஸு, சிம்பிள்ஸு, லெட்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறப்போ நமக்கு எப்பயுமே வந்து ஒரு சீரியஸில் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதே கான்சனன்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, கொஷின் படி நம்ம பார்த்தோன்னா ஒரு கான்சனன்ட் இருக்கான்னு பாருங்கள், அடுத்து சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கான்சனன்ட் வந்து Y இருக்குது, அதுக்கு அடுத்தது சிம்பிள் இருக்கா இல்லை. C வந்து கான்சனன்ட், அதுக்கு அடுத்து சிம்பிள் இருக்கா இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கான்சனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கான்சனன்ட் லெட்டர்ஸ்க்குமே நம்ம வந்து சிம்பிள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கணும். ஆனால் இதில் சிம்பிளை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ரேராக அங்கங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும், ஈவன் நம்ம எத்தனை கான்சனன்ட் கண்டுபிடிச்சாலும் அதுக்கடுத்து சிம்பிள் இருக்கான்னு பார்த்து தானே ஆகணும். ஸோ நம்ம பெட்டர் கோ வித் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள், சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது முதல்ல சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, இது வவ்வல், அதனால் இது வந்து வராது. சிம்பிளுக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை, ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, இது வவ்வல். சிம்பிளுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது. ஸோ ஹியர் சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இது ஒன்று. அண்ட் தென் சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, நம்பர் அது ஒர்க் ஆகாது. அண்ட் தென் சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட். ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்து செகண்ட் கொஷின், ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் தேர் டு தி ரைட் ஆஃப் 1. ஸோ 1 முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 1க்கு அடுத்து எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பை த ப்ராக்டிஸ் படி நீங்கள் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணுறப்போவுமே வந்து எனக்கு எல் வந்து கான்சனண்ட்டா இல்லை வந்து வவ்வலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தோன்னவே இது வவ்வலா இல்லை கான்சனண்ட்டா அப்படிங்கிறது நமக்கு ஐடியா வந்துடும். ஸோ ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் தட் டு த ரைட் ஆஃப் 1. 1ஓட ரைட்டில் எத்தனை கான்சனன்ட் இருக்குன்னு என்னென்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கான்சனன்ட்ஸ் இருக்குது. 6 இஸ் ஆர் ஆன்சர். ஸோ இப்போது விச் எலமெண்ட் இஸ் தி 10th டு தி ரைட் ஆஃப் 5th எலமெண்ட், 5th ஆல்ஃபபெட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட்.
ஸோ எப்பயுமே நான் சொன்னது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, லெட்டருன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை பர்டிகுலராக சிம்பிள்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் பார்க்கணும். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் எலமெண்ட் இஸ் 10th to the right of 5th alphabet from the left handன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எலமெண்ட்டுன்னு மட்டும் இருக்குது அப்படின்னா, காமனாக ஜென்ரலாக எலமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, 10th to the ரைட்டுன்னு இருக்குது, ரைட்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 10 + 5 15th எலமெண்ட்டு, லெஃப்ட்லேருந்து 15th எலமெண்ட்டு நம்ம பார்த்துருவோம். அது எப்போன்னா எலமெண்ட்டுன்னு இங்கேயும் எலமெண்ட்டுன்னு இருக்குது, இங்கேயும் எலமெண்ட்டுன்னு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பார்த்துடலாம். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் பர்டிகுலர் கண்டிஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5th ஆல்ஃபபெட் என்னன்னு கேட்குறாங்க, ஆல்ஃபபெட்லேருந்து அதுலேருந்து 10th எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல காமனான எலமெண்ட் இருக்கணும், ஆல்ஃபபெட் இருக்கணும். அந்த மாதிரி காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5th ஆல்ஃபபெட் என்னன்னு பார்க்கணும். ஆல்ஃபபெட்னா காமன், வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் ரெண்டையுமே காமனாக வச்சு ஆல்ஃபபெட்னு பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 5th ஆல்ஃபபெட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இதிலிருந்து நான் 10th எலமெண்ட்டை ரைட்டில் கவுண்ட் பண்ணணும், 10th to the ரைட்டு. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 P is our answer. ஓகே, ஸோ இப்போது 4th கொஷின் வரலாம். 4 of the following are alike. அதாவது லைக் ஒரு ஆல்ஃபானியூமெரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ நமக்கு எக்ஸாம்ஸ்லையோ மற்ற இதில் கேட்குறப்போ வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீக்வன்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஷினில் காமனாக இருக்க கொஷின் இது கண்டிப்பாக இதில் ஒன்று வரும். இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் ஒரு 3 இல்லைனா 4 வரும். ஸோ இந்த மாதிரி 4 ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அலைக் அல்லது வந்து ஆடோ நோட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 4 ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அலைக் இன் அ சர்டைன் வே விச் ஒன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த குரூப். இது வந்து ஒரு சர்டைன் ஃபார்முலா படி இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 4 வந்து யூனிக்காக இருக்கும், 4 வந்து காமனாக இருக்கும், 1 மட்டும் யூனிக்காக இருக்கும். அந்த 1 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ அண்ட் தென் இந்த சிம்பிள் யூ அண்ட் தென் சிம்பிள் நெக்ஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் இமீடியேட்டு ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் அண்டு சி, ஒய் அண்டு சியுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் 4 எலமெண்ட்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல, 4 வந்து பக்கத்தில் இருக்கும், 1 வந்து தூரமாகவோ இல்லை எப்படியோ ஒன்று இருக்கும், 2 எலமெண்ட் நடுவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ஸோ தேர்டு வந்து ஸ்டார் அண்டு @ இதுவுமே பக்கத்தில் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்டு 5 ப்ளஸ் இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஸோ நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ளஸ்ஸுக்கும் 5க்கும் இது மட்டும் தான் யூனிக், இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ப்ளஸ் அண்டு 5. இதுதான் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி குரூப். ஸோ நம்ம இதையுமே செக் பண்ணலாமே. இது செக் பண்ண என்ன வருது, 6 அண்ட் தென் $6 and $, பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ 4 கொஷின்ஸ் முடிஞ்சு. Which element is exactly between the 8th element from the right hand and 9th element from the left hand கேட்குறாங்க. அதாவது ஒரு சீக்வென்ஸில் ரைட்லேருந்து ஒரு 8th எலமெண்ட் என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். அண்ட் தென் லெஃப்ட்லேருந்து நமக்கு 9th எலமெண்ட் என்னங்கிறத ஃபைன் பண்ணணும். இதுக்கும் நடுவில் இருக்க மிட் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து நமக்கோட கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்ம 9th எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 9th எலமெண்ட் பார்த்துடலாம். 2 5 C 9th எலமெண்ட் தானே, ஓகே. 3 5 3 C அப்படிங்கிறது தான் நம்மளோட 9th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இப்போது 8th எலமெண்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 5 6 7 8. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 8th எலமெண்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ஸோ இப்போ 9th எலமெண்ட்டுக்கும் 8th எலமெண்ட்டுக்கும் மொத்தம்
இதோட மிட் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ மொத்தம் இதில் வந்து எண்ணிக்கலாம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு 2 5 2 5 2 4 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. சாரி 13 எலமெண்ட்ஸ் இருக்கா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 13 அப்படின்னா அதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 6 + 6 12 அப்படின்னு வரும். சென்டரில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம 7th எலமெண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்துடும். ஸோ 1 2 3 4 5 6 7 7th எலமெண்ட் வந்து W தான் நம்மளோட ஆன்சர். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் நம்ம பார்க்குறப்போ சேம் நமக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் தி நம்பர் ஃபாலோட் பை எ சிம்பிள் தென் தி பொசிஷன் ஆஃப் போத் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 4 ஃப்ரம் தி ரைட் எண்ட்? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஃபாலோடு பை எ சிம்பிள், let's say number followed by a symbol, then position of both of the elements are interchanged. ஸோ இதோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1 2 3 4 4th எலமெண்ட்டாக வந்து 5 இருக்குது, ஆனால் அது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி 5th எலமெண்ட் ஆகும். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு 4th எலமெண்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சேம் வே இதே மாதிரி இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். ஓகே, வேறு என்னென்னலாம் இருக்குது? நம்பர் ஃபாலோட் பை எ சிம்பிள், நம்பர் சிம்பிள் இல்லை, நம்பர் சிம்பிள் இல்லை, நம்பர் சிம்பிள் இல்லை, அண்ட் தென் நம்பர் சிம்பிள், நம்பர் அண்டு சிம்பிள் போத் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக வந்துடும், இது வந்து முன்னாடி எலமெண்ட்டாக வந்துடும். ஸோ நம்பர் சிம்பிள். ஓகே, நான் இதில் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நமக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ஓகே. தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 4 ஃப்ரம் தி ரைட் எண்ட்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல ரைட் எண்ட்லேருந்து 4th என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு இது. ஸோ நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா, நம்ம அவங்க கொடுத்துருக்க கம்பல்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி போட்டாலுமே, ஸோ இந்த 5 அண்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம மாற்றி போட்டாலுமே நமக்கு தேவையான பார்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து கொஷினே இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டால் அது நமக்கு தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் தி டைம் மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 4th கேட்குறதுனால, ஸோ லெட்ஸே இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 4th என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து அவங்க 4ன்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால ரைட் ஹேண்ட்லேருந்து நம்ம 4 வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொன்னாலே போதும். ஸோ இப்போ என்ன, நம்பர் அப்புறம் சிம்பிள், நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் இல்லை, நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் இல்லை, நம்பருக்கு அப்புறம் சிம்பிள், இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் தென் நம்பருக்கு அப்புறம் சிம்பிள். ஸோ லெட்ஸே இந்த 4 அப்படிங்கிறது இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 4ஓட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9th பொசிஷன் இஸ் ஆர் ஆன்சர். ஸோ இது என்னென்னா, நம்ம இதெல்லாம் பண்ணாலுமே நமக்கு வேல்யூ இல்லை, நமக்கு அந்த இடத்துல டைம் வேஸ்ட்டு தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், மற்றது எதுவுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த 6 அண்டு இதெல்லாம் கூட நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லை. பட் நம்ம பண்ணுறோம், அதையுமே மினிமைஸ் பண்ணி தான், இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்காக மினிமைஸ் பண்ணி நம்ம இதுலேருந்து பாதின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். பட் ஆனால் வந்து இதுவுமே பண்ணுறதுக்கு தேவையில்லை தான். பட் தட்ஸ் ஓகே, சம்வாட் வி ஹவ் சேவ்ட் அவர் டைம். அடுத்தது என்னது, வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் விச் ஆர் பிளேஸ்டு அட்ஜசன்ட் டு தி கான்சனன்ட்? அதாவது ஒரு கான்சனன்ட் இருக்குது, அந்த கான்சனன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸு
அது எல்லாத்தையுமே சம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கான்சனன்ட் பக்கத்தில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கான்சனன்ட் நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் கான்சனன்ட் இருக்கான்னு நம்ம பார்த்தா போதும். ஏன்னா வந்து நான் as I ஆல்ரெடி செட் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்பருக்கு அப்புறம் கான்சனன்ட் பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குது. ஸோ 7 நான் வந்து வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஸோ இது நம்பருக்கு பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குது 8 ப்ளஸ் நம்பருக்கு பக்கத்தில் கான்சனன்ட் இல்லை, வவல் தான் இருக்குது. அதனால் இந்த சைடு சிம்பிள், இந்த சைடு வவல், அதனால் தேவையில்ல எடுக்கணும்னு. ஸோ இது 3 பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குது ப்ளஸ் 4 பக்கத்தில் சிம்பிள் இருக்குது. ஓ அப்படிங்கிறது நமக்கு வவல், அதனால் இது நம்ம எடுத்துக்க முடியாது. 6க்கு பக்கத்தில் பி இருக்குது கான்சனன்ட் எடுத்துக்கலாம். 2 பக்கத்தில் கே இருக்குது கான்சனன்ட் எடுத்துக்கலாம். 1 பக்கத்தில் கான்சனன்ட் எல் இருக்குது எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 15, 18, 24, 26, 27. ஸோ 27 is our answer. Okay. How many vowels are immediately preceded by a number and immediately followed by a symbol? ஒரு வவ்வல், அந்த வவ்வலுக்கு immediately precededனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி precededனா முன்னாடி, immediately preceded by a number and immediately followed by a symbol. ஸோ அதாவது நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு வவ்வல் இருக்கணும், வவ்வலுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும், வவ்வலுக்கு அப்புறமா சிம்பிள் இருக்கணும். ஸோ இதில் வந்து லீஸ்ட் பாசிபிலிட்டி நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் தானே. ஸோ சிம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, சிம்பிளுக்கு முன்னாடி வவல் வரணும், வவலுக்கு முன்னாடி நம்பர் வரணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருக்கா? இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருக்கா? இல்லை, அப்படியே விட்டுடலாம். சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருக்கா? AIOU வவல், அதுக்கு முன்னாடி நம்பர் வரணும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் தென் சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இல்லை. அண்ட் தென் சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இல்லை. அண்ட் தென் சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருக்குது, வவலுக்கு முன்னாடி நம்பர் வரணும், அதனால் இது சிம்பிள் இருக்கிறதுனால இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இல்லை, சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இல்லை, வேறு என்ன? சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இல்லை. ஸோ நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1 தான் நம்மளோட ஆன்சர். If all the consonants are dropped from the series, then which of the following is the 10th from the left handனு கேட்குறாங்க. ஸோ கான்சனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிவிட்டு which of the following is the 10th from the left handனு கேட்குறாங்க. எலமெண்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க, அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் இதில் ஆல்ஃபபெட் கேட்டாலும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் இதில் வவல் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் எலமெண்ட்டுனா காமனாக ஜென்ரலாக நம்ம என்றது தான், எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் எலமெண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இப்போது ஸோ எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலி இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கான்சனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சீக்வன்ஸாக எழுதி, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10th எலமெண்ட் என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னே எண்றப்பவே கவுண்ட் பண்ணுறப்பவே வந்து நம்மளோட கான்சனன்ட்டை நம்ம லீவ் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ சேம் வே இப்போ பாருங்கள், 10th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நான் வந்து எலமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுறேன், கான்சனன்ட்ஸை நான் வந்து விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கான்சனன்ட் விட்டுட்டேன், இது விட்டுட்டேன். ஸோ இது 1, 2, 3, 4, இது கான்சனன்ட் விட்டுட்டேன், கான்சனன்ட் விட்டுட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் 4 இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ 3 is our answer. 3 தான் வந்து 10th element from the left hand. ஸோ இப்போது நமக்கு லாஸ்ட்டு ஒரே ஒரு கொஷின், அது என்னென்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இந்த சிம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார். ஸோ முதல்ல இந்த சிம்பிளும் இந்த ஸ்டாரும் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ ஸ்டார் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல இந்த கொஷினில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு எதோட பொசிஷன் கேட்குறாங்க, எதை வச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இந்த ஒரு சிம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார். ஸோ நமக்கு இதோட பொசிஷன் தான் வேணும்.
எதை வச்சுன்னா இந்த ஸ்டார் அப்படிங்கிறத வச்சு. கரெக்டா? ஸோ நம்ம இதோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டார் அப்படின்னா ஸ்டார்லேருந்து இந்த இடத்துல லெட்ஸே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு வர்றப்போ நம்ம தான் இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு தேவையான எலமெண்ட்டோட பொசிஷன் எத்தனாவதாக இருக்குது? லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட்லனா 1 2 3 4 5 6 7 8th. ஸோ அப்போ 8th ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட். ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். 8th ஃப்ரம் தி left end of star. அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான். இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக வரும். பட் ஆனால் வந்து அது மெயின்ஸுக்கு தான் வரும். ஸோ இந்த லெவலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். தேங்க்யூ.